கொலை வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? நிலத்தரகர் கொலை வழக்குல திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் உட்பட 12 பேருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிப்பதாக தெரிவித்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் உட்பட அனைவரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக நீதியரசர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை கொளத்தூர் காந்தி நகரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான புவனேஸ்வர் என்பவர் நிலத்திற்காக நிலத்தகராக இருந்து வந்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு நிலப்பிரச்சனை காரணமாக படுகொலை செய்யப்பட்ட இவர் இந்த கொலை குறித்து கொளத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சையது இப்ராஹிம், செல்வம், முரளி, குமார் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். ஆனால் இந்த கொலைக்கு தூண்டிய திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் பெயர் சேர்க்கப்படவில்லை என கூறி உயிரிழந்த புவனேஸ்வரின் தந்தை சிவா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அதன்படி வழக்கின் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய 2014இல் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணையை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன், சையது இப்ராஹிம், செல்வம், சதீஷ், முரளி, குமார் மற்றும் தன்னியாச்சலம், பாலச்சந்திரன் உட்பட 12 பேருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். வழக்கு விசாரணை சென்னை மாவட்ட கலெக்டர் வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. சாட்சிகள் விசாரணை முடிந்த நிலையில் இந்த வழக்கிற்கு இன்று தீர்ப்பு அளிக்கப்படும் என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ரவி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த வழக்கு தொடர்பாக இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அரசு தரப்பில் சாட்சியங்கள் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை எனவும், எனவே 12 குற்றஞ்சாட்டப்பட்ட 12 பேரும் விடுதலை செய்வதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன், சையது இப்ராஹிம், செல்வம், சதீஷ், முரளி, குமார், தன்னிகாச்சலம், பாலச்சந்திரன் உட்பட 12 பேரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.